இயேசுவை நேசிக்கவும் இல்லை, அவரை விசுவாசிக்கவும் இல்லை. அவ்வளோ நான் வெறுத்தேன். ஆனா அவர் என்ன வெறுத்தாரா? அவர் என் மேல அன்பா இருந்தார். இவனுக்கு தெரியல பாவம். அவன் பக்தின்ற பேர்ல தப்பான நம்பிக்கையில இருந்து அதை நம்பிக்கொண்டிருக்கிறனால என்னை வெறுக்கிறான். ஆனா நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லி நான் மரணப்படுக்கையில சாக கிடந்த போது இருதயம் பல்ஜாகி வலது கால் நடக்க முடியாம டாக்டர்ஸ் எல்லாம் என்னை கைவிட்டு மறிச்சிருவான்னு எனக்கு வீட்டுல மரணப்படுக்கையில இருந்த சமயம் இயேசு என்னை தேடி வந்து, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை வெறுத்தாலும் என்னை புறக்கணிச்சாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசித்து தானே என் சாயல உன்னை உருவாக்குனேன், நான் உன்னை குணமாக்குறேன்னு சொல்லி என்னை சுகமாக்கி தன்னுடைய அன்பினால் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டார். அதனால் அவருடைய அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் அவரை துதிக்கிறேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய பாசம். நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்க காரணம் அவருடைய அன்பு தான். உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்க. அநாதி சிநேகம், அவருடைய சிநேகம் இன்றைக்கு நேற்றுக்கு வந்ததில்லை. அந்த